ஐயா, நான் கிராமத்துல இருந்து வர்றேன். ஏதாவது வேலை கிடைக்குமா? வேலையா? பித்தல் பாக்கு கடையில விக்கிறாங்க, போய் வாங்க. ஐயா, நான் கிராமத்துல இருந்து வரேங்க. இங்க வேலை கிடைக்குதாமே? வேலையா? இங்க உள்ளவனுக்கே வேலை இல்ல. போப்பா. ஐயா, நான் கிராமத்துல இருந்து வரேங்க. எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க. உனக்கு தைக்க தெரியுமா? காஜா எடுக்க தெரியுமா? கணக்கு எழுத தெரியுமா? சாப்பிட தெரியுமா? சரியான சாப்பாட்டு ராமன்டா நீ. ஆமாங்க ஆமாங்க, எங்க கிராமத்துல எல்லாரும் என்ன சாப்பாட்டு ராமன் தான் கூப்பிடுவாங்க. சரி சரி, வெட்டித்தனமா ஊரை சுத்தாம ஹார்பர் பக்கம் போ, ஏதாவது கூலி வேலையாவது கிடைக்கும். அப்படின்னா என்னங்க? இந்த கப்பல்லாம் வந்து இறங்குது பாரு, அங்க கப்ப வர்ற இடம். உன் உடம்புல விழுந்த ஒவ்வொரு அடியும் வாழ்க்கையில நீ முன்னேறதுக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படிக்கட்டுகளா இருக்கட்டும். சேட்டாயா, சேட்டாயா. அப்படி சொல்லக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். சேட்டான்னு சொல்லணும். ஆமா, என்ன வேணும்? ஒரு தாயாவும் பண்ணும் அடிங்கொப்பன் தன்னானே. அந்த புலவை செஞ்சு நீ 4 நாள் ஆச்சு இல்ல, உன் புலவை தின்னா ஒரே நூலாதான் வரும். எனக்கு வேண்டாம்ப்பா. அனாவசியமா காசு செலவு பண்ணா பெரிய இடத்து பொண்ணு கழுத்துல எப்படி தாலி கட்டுறது? பெரிய இடத்து பொண்ணு கழுத்துல தாலி கட்டணுங்கிறதுக்காக வயிற்ற கட்டுறியா? பெரியாடானே. சிங்க திருநாடே, நீ சிறந்தி கூடாக மாறியது எப்போது? வந்தாரை வாழ வைக்கும் தாயகமே, நீ சொந்த நாட்டுக்காரனையே சுரண்டி பிழைப்பது எத்தனை நாளாகும்? கொப்பன் தன்னானே, கொப்பன் தன்னானே. நீ எப்படா மெட்ராஸுக்கு வந்த? 1 மாசம் ஆச்சுடா. அந்த பண்ணையாரு இருக்காங்க, பண்ணையாரு தேவிக்கம்மாவை எனக்கு கண்ணாலம் கட்டி கொடுக்கணும்னா 1 லட்சம் ரூபாய் வேணும்னு கேட்டான். பணம் சம்பாதிக்கிறதுக்காக பட்டணத்துக்கு வந்திருக்கேன். நீ எப்படா வந்த? எங்க அப்பா திடீர்னு செத்து போயிட்டாரா, அதனால எங்க மாமா என்னையும் எங்க அம்மாவையும் மெட்ராஸ் கூட்டிட்டு வந்துட்டாரு. அது எங்க மாமா கடை தான். என்னடா மூக்குறிஞ்சி சடையெல்லாம் வெட்டிட்ட? டேய், இப்ப என் பேரு மூக்குறிஞ்சி இல்லடா, கோபி. கோபி பஸ்தாச்சி பேரு. இப்போ நான் சினிமாவில நடிக்கிறேன். ஒரு நாளைக்கு 5 ரூபாய் வருமானம். 5 ரூபாய்? கொப்பன் தன்னானே, கொப்பன் தன்னானே. டேய் டேய், என்னையும் அந்த வேலையில சேர்த்து விட்டுறா, நானும் பணம் சம்பாதிச்சிடுறேன். கவலைப்படாத, நீ என் கூட வா. உடனே ஒரு நடிகை ஆக்கிடுறேன். வணக்கங்க, என் பேர் காப்பாற்றாம. நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். நானும் நல்லா நடிப்பேன். சத்தம் போட்டு நம்ம 2 பேரும் சேர்த்து கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. வாடா, சத்தம் போடாதா. இப்ப கூட அழகாவே இருக்காங்கய்யா. பெருமா, ஏன்பா இந்த கூட்டத்துல ஒழுங்கா டயலாக் பேசுற வேலை யாராவது இருக்கீங்களா? சார் நான் பேசுறேன் சார். அப்பா நீ வேண்டாம்ப்பா. இந்தப்பா நீ வா. வர முடியாது சார். நான் தான் சப்ளையர்கிட்ட வசனம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சார் வந்தேன். உன்னை என்ன விஷம் சாப்பிடுவா கூப்பிடுறேன்? வசனம் பேசத்தானே கூப்பிடுறேன். போயா. முடியாது சார். ஏப்பா யாராவது ஒழுங்கா வசனம் பேசினா 25 ரூபாய் கிடைக்கும் இல்ல? அடிங்கொப்பன் தன்னானே, 25 ரூபாயா? நான் பேசுறேன் சார், நான் பேசுறேன் சார். யாரப்பா அது? புதுமுகம் சார். ஏன்பா உன்னை பார்த்தா வசனம் பேசுற முகம் மாதிரி தெரியலையே. சொல்லு. எங்க அப்ப இதை சொல்லு. இந்த நாட்டில் ஏழைகள் வாழ வழி இல்லையா? இந்த நாட்டுல ஏழைகளுக்கு வாழை இலையே இல்லையா? வாழை இலையாவது வெத்தலையாவது. உனக்கெல்லாம் டயலாக் வராது, போப்பா அந்த பக்கம். எங்க ஊர்ல கட்டபொம்மு நாடகம் எல்லாம் பாத்துருக்கேன் சார். நான் அப்படியே பாடுவேன் சார். இத பாருங்க சார்.
போகாதே போகாதே என் கணவா நான் பொல்லாத சொப்பானோ கண்டேன் ஐயா ஐயா பொல்லாத சொப்பானோ கண்டேன் ஐயா கண்ட சொப்பனத்தை சொல்லாவிட்டால் கத்தியால் குத்துவ பாதம் வெள்ள சார் சார் நான் வாயாலேயே மோர் சிங்கெல்லாம் வாசிப்பேன் சார் புல்லாங்குழல் கூட நல்லா வாசிப்பேன் சார் இப்ப பாருங்க சார் இந்த சினிமாவில வில்லாதி வில்லன் வீரப்பா வர்றாரு சார் அதே மாதிரி சிரிப்பேன் சார் நான் அழ சொன்னா அப்படியே அழுதுருவேன் சார் தம்பி இங்க வா. உனக்கு வேற என்ன தெரியும்? தெரியும் சார் 10 பேர் சாப்பாட நான் ஒருத்தனே சாப்பிட்டுருவேன் சார். ஆமா சார் எனக்கு 25 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ₹1,00,000 ஆக்கி ஜமீன்தார்கிட்ட கொடுத்துட்டு தேவகி அம்மாவை கண்ணாலம் கட்டிடுவேன் சார். நான் சொல்றபடி செய்யறியா? செய்யறேன் சார். அப்போ உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. வெரி குட் வெரி குட். நான் என்ன சொல்றேன் எதுக்காக சொல்றேன்? உன் மூளையில ஏறுது, உன் உடம்புல நல்ல ரத்தம் ஓடுது. நீ ஆம்பளையாடா? ஆமா ஆம்பளை தான். ஆமா. உன் சம்சாரத்தை வச்சு காப்பாற்ற முடியாது மாமா நமக்குள்ள உண்மை பேசிக்கலாம். நான் அவளை கல்யாணம் பண்றப்ப என்னை வச்சு காப்பாத்துற மாதிரியே அவளையும் நீங்க காப்பாத்தணும்னு உங்ககிட்ட சொல்லிட்டு நான் தாலி கட்டினேன். நீங்கள் அதுக்கு சம்மதிச்சுக்கல? மாமா சத்தம் போடாதீங்க, உங்களுக்கு ரத்த கொதிப்பு வந்துடும். மாமா உங்களுக்கு விஷயம் தெரியாது மாமா. நான் வெளியே போனேன்னா எனக்கு உங்களை தவிர யாரையும் தெரியாது மாமா. இனிமேல் தெரிஞ்சிருந்தாடா வெளியே போக சொல்றேன். லட்சுமி கண்கலங்காம இருக்கணும் தாண்டா கத்த. போ வெளியே. மாமா நிஜமா தான் என்ன வெளியே போக சொல்றீங்களா? உங்க துன்பத்துக்கெல்லாம் நான் தான் காரணம். அப்படி இல்ல, நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகவே நான் வாழ்ந்தேம்மா. நாம 2 பேரும் சின்ன குழந்தைகளாவே இருந்திருக்க கூடாது. கடந்த கால சம்பவங்கள்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருதும்மா. அப்ப உனக்கு 1 வயசு, சின்ன குழந்தை. எனக்கு 10 வயசு. நீ அழுதுகிட்டே இருப்ப. உன்னை மடியில தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு. நான் பேசத் தெரிந்தவன், வெறும் பேச்சல்ல, மானத்தில் பாசம் உள்ளவன், வல்லவன், வாழ்வீசத் தெரிந்தவன். அதனால் தான் வாழ்பிடித்து வாழ வேண்டும் என்று இல்லாதிருப்பவன். இரும்பு தலையன் என்று எனக்கு பெயர். என்னிடமே பேசுகிறாய். முறுக்க வேண்டிய பொருள் அதனிடம் இரக்கம் காட்டி பேசியது தவறுதான். புல்லனே, பசுக்கள் அல்லதான். காதல், மானம், வீரம் இந்த கட்டுக்கோப்பிலே வளர்ந்தவன். எங்கடோ எல்லா வளமும் படைத்த நாடு. எதற்கும் எவரிடத்தும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு. வையம் வானம் ஒத்துழைக்கும் நாடு. இங்கு பிறந்தவன் பேடியாவதில்லை. பேடியா இருப்பவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான். பொன்னாட்டு மக்கள் எங்கள் தென்னாட்டு மக்கள். போரென்றால் புலிகுணம், பொங்குவென்ப காதல் என்றால் பூமணம், புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் கண்டவர்கள் நாங்கள். எங்களை அடக்கியான ஆண்டவரும் எண்ணியதில்லை. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க, என் காலம் வெல்லும். வென்ற பின்னே வாங்கடா வாங்க. வெரி குட், தேங்க்யூ. உங்க சொந்த ஊர் எது? பூங்குடி. நீங்க எது வரைக்கும் சார்? கையெழுத்து போடுற அளவுக்கு படிச்சிருக்கேன், ஆனா பள்ளிக்கூடத்துல அனுபவத்துல. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? எப்படி நீங்க இந்த கலைத்துறைக்கு வந்தீங்க? நான் ஒரு அனாதை அம்மா. சின்ன பிள்ளையில இவங்கதான் என்னை எடுத்து வளர்த்தாங்க. விளையாட்டு பிள்ளையா கிராமத்தை சுத்திக்கிட்டு இருந்தானா ஒரு லட்சியத்தோட பட்டணத்துக்கு வந்தேன். நான் கலைத்துறையில நுழையறதுக்கு காரணமா இருந்ததே கோபி தான்.
என் வாழ்நாள் முழுவதும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். அது சரி, உங்க லட்சியம் என்ன? நம்ம நாட்டுல குடிசைகள்லாம் கோபுரமாகணும். ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமே இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஏதாவது லட்சியம் இருக்கா? சொந்த வாழ்க்கையில தானே கேக்குறீங்க? ஆமாமா. எனக்குன்னு ஒரே ஒரு லட்சியம் இருக்கு. அது என்னன்னு சீக்கிரம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. நீங்க எங்க ஊருக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்க. இருந்தாலும் உங்களை படத்துல பலமுறை பார்த்திருக்கிறோம். உங்க ரசிகர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எங்க ஊர்ல பள்ளிக்கூடம் கட்டணும்னு முயற்சி பண்ணாங்க. அதுக்கு நீங்க பெருவாரியா நன்கொடை கொடுத்து உதவி அந்த பள்ளிக்கூட திறப்பு விழாவிலையும் நேர்ல வந்ததுக்காக நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதோட எங்க ஊர் மைனர் உங்களுக்கு ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க அதுல வந்து கலந்து பெருமைப்படுற. நீங்க என் வீட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப பெருமை. நீங்க நாடறிஞ்ச புள்ளி, நானும் ஊரறிஞ்ச புள்ளி. என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க பெரிய கோடீஸ்வரன், உங்களுக்கு அரண்மனை மாதிரி வீடு இருக்கும். இருந்தாலும் இந்த ஊர்ல என் வீடு தான் பெருசு. காபி சாப்பிடுங்க. சாரி, இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்த மறந்துட்டேன். இவர் அல்லியூர் வள்ளியப்பன். சொல்ல முடியாத அளவுக்கு சொத்து, சுமக்க முடியாத அளவுக்கு பணம், பெரிய பால் பண்ணை நடத்துறாரு. டெல்லி எருமை. இவரு சிங்கம்பட்டி சின்னதுரை. இவர் ஊர்ல இவருக்கு வடக்க பார்த்தா வாழைத்தோப்பு, தெற்க பார்த்தா தென்னந்தோப்பு, மேற்கே பார்த்தா மாந்தோப்பு. இவரு முத்துப்பந்தர் முருகானந்தம். பார்க்கிற தொழில் வைர வியாபாரம். ஆச்சரியமா இருக்கே, உங்களுக்கு இவங்களெல்லாம் எப்படி தெரியும்? அது இருக்கட்டும் மைனர், ஐயாவை நிக்க வச்சா பேசிட்டு இருக்கீங்களா? ஓ சாரி, வாங்க. உட்காருங்க. மிஸ்டர் மைனர், ரொம்ப நாளியா நீங்க நிக்கிறீங்களே, உட்காருங்க. தேங்க்யூ. மிஸ்டர் மைனர், என்ன தெரியுதா? தெரியல. 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 ராமன், சாப்பாட்டு ராமன். கனவை எடுத்து போட்டு யாராவது இங்க இருந்து அசஞ்சா சுட்டு போச்சுக்கிடுவேன்.
சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். பயப்படாத, உன்னை நான் அடிக்க மாட்டேன். நீ அடிச்சதுக்காக உன்னை நான் திருப்பி அடிச்சா உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? இந்த படம் எத்தனை லட்சம் வேணும் எடுத்துக்க. லட்சாதிபதியா வரணும்னு சொன்னேன்ல, போலீஸ் சொல்ல வந்திருக்கேன். கூப்பிடுவான் தங்க, கூப்பிடு. தேவகி எங்க? தேவகி இல்லை, அவனை இனிமே பார்க்க முடியாது. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இல்ல 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 இல்ல, நீ போய் சொல்ற. தேவகி என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் செய்துக்க மாட்டா. நீ என்ன ஏமாத்த பாக்குற? உண்மையை சொல்லு, இல்லாட்டி சொல்லு. ஆமா ராமு, அவர் சொல்றது உண்மைதான். தேவகி அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. நீங்க எல்லாரும் அன்னைக்கு சாட்சி இருந்தீங்கல்ல, நீங்க சாட்சியும் சொல்லல. உண்மை சொல்லுங்க, அவ சொல்றது உண்மைதானா? இல்ல, நீங்க எல்லாரும் பணக்காரங்க. உங்க பேச்ச நான் நம்ப மாட்டேன். துரசிங்கா, நீ சொல்லு, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாங்க, ஐயா சொல்றது உண்மைதாங்க. தேவகி அம்மாளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.